ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாமா? நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வேர்க்கடலை லட்டு தாங்க. இது அவ்வளோ ஈஸி. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம எள்ளு மிட்டாய்க்கு லட்டு செஞ்சுருக்கோம். அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு அரை கப் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. சீனி சேர்க்காதுங்க, நாட்டு சக்கரையில் செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக வருது. நம்ம கேப் விட்டு மிக்ஸி அரைச்சிக்கணுங்க. இல்லைன்னா நமக்கு ரொம்பவே கப் சூடாயிரும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்குமா? அதை கொஞ்சம் அழுத்தி கொடுத்துட்டு உருண்டை பிடிச்சோன்னா அழகான பீனட் லட்டு ரெடி. இது நீங்கள் பல்லு போன பாட்டி கூட சாப்பிடலாங்க. அவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. கடலை மிட்டாய் கூட கடக்காக இருக்கும். அப்படி தானே? இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் பாதி இது மிச்சம் வச்சேன் இல்லை, அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா பீனட் பட்டர். இது அவ்வளோ ஈஸிங்க, செம்ம டேஸ்டி கூட. நம்ம இனிமேல் கடையில் வாங்கணுன்னு அவசியம் கூட இல்லைங்க. இது நம்ம ஒரு 1/2 கப் பீனட் போட்டோன்னா தாராளமாக பாதி லட்டு பாதி பீனட் பட்டருக்கு செம்மையாக வருதுங்க. நான் பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் நெய் சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கேப் விட்டு அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாலே இந்த மாதிரி நமக்கு ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி கிடச்சிருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரெட்டில் நம்ம எப்படி பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து பசங்களை அசத்துங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.